Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 355 part 2. ஓபன் பண்ணா அந்த ஹில்டன் வவால காட்டுறாங்க. அவன் நம்மளுக்கு பேசின எல்லா மேட்டரையுமே ஒட்டு கேட்டான்ல. இப்ப அந்த மேட்டரை எப்படியாச்சும் அவங்க பாஸ் கிட்ட கொண்டு போய் சொல்லி ஆகணும், இல்லன்னா பஞ்சாயத்து பெருசாயிரும். அதனால அடிச்சு புடிச்சு அந்த டாக்டர்கிட்ட தான் போவான். அவன் வர்ற அவசரத்தை பார்த்த உடனே டாக்டருக்கு புரிஞ்சு போச்சு ஏதோ பயங்கரமான பஞ்சாயத்தோட தான் வர்றான்னு. வந்தவன் பீதியிலேயே எல்லா மேட்டரையும் சொல்லுவான். ஷேடோவை திருடின 3 பைரட்ஸுமே எந்திரிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க க்ரூமேட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னு சேர்த்துக்கிட்டு இங்கதான் வந்துட்டு இருக்காங்கன்னு வேற சொல்லுவானா. உடனே ஹாக் பேக்குக்கெல்லாம் தூக்கி வாரி போடும். ஏன்னா ஷேடோவை திருடினதுக்கு அப்புறம் அவங்க எந்திரிக்க 2 நாளுக்கு மேல ஆகும். அப்புறம் எப்படி அவங்க எந்திரிப்பாங்க, அதுதான் வாய்ப்பே இல்லையாங்கிற மாதிரி சொல்லுவான். அதெல்லாம் எப்படின்னு தெரியல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து எழுப்பி விட்டாங்க. அவங்க கூடவே ஹம்மிங் ஸ்வாட்ஸ்மேனும் இருக்கான். சோ அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வந்துட்டு இருக்காங்கிற மாதிரி சொன்ன உடனே அந்த கெக்கோ மோரியாவே லைட்டா ஷாக் ஆவான். இப்ப இவங்களுக்கு அவங்க வரதெல்லாம் பஞ்சாயத்து இல்ல, ஜோம்பிஸை வச்சு தடுத்துடலாம். ஆனா இப்ப அந்த ஜோம்பிஸையே எப்படி பியூரிஃபை பண்ணி அவங்களுக்குள்ள இருக்க ஷேடோஸை வெளியே கொண்டு வரலாம்னு அவங்களுக்கு தான் தெரிஞ்சு போச்சு. அதாவது ஜோம்பிஸோட வீக்னஸ் அவனுங்க இப்ப கரைச்சு குடிச்சிட்டானுங்க. வந்தாங்கன்னா டன் டனகனக்காதான்னு சொன்ன உடனே கெக்கோ மோரியாக்கு பயங்கரமா மூச்சு வாங்கும். ஐயோ என்ன புதுசா குண்ட தூக்கி போறானேன்னு மத்தவங்க எல்லாத்தையுமே பயன்படுத்துற ஜோம்பிஸ் இப்ப அந்த பைரட்ஸ பார்த்து பயந்து போயிருக்காங்க. சொல்ல போனா அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்கானுங்களாமா. இப்படி இங்க ஹில்டன் சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க லூஃபி ஜோம்பிஸ் எல்லாத்தையும் விரட்டுன்னு விரட்டி வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவன் வர்ற வேகத்தை பார்த்த உடனே ஓடுங்கடா இவன் கையில சிக்க கூடாதுன்னு விழுந்தடிச்சு ஓடுவானுங்க. அட ஆல்ரெடி நம்ம லூஃபி பைகிட்ட வந்து பஞ்சாயத்து பண்ண போவே அவன் எல்லாத்தையுமே வச்சு செய்யுன்னு செஞ்சு விட்டுட்டான். இப்ப வீக்னஸ் வேற தெரிஞ்சு போச்சு, சும்மா விடுவானா? அதான் பொல்லந்து கட்டிட்டு இருக்கான். இங்க ஹில்டனுக்கெல்லாம் வேர்த்து ஊத்தும். பஞ்சாயத்து பெருசாயிட்டு இருக்கு பாஸ்ன்னு அந்த ஹாக் பேக்குக்கு செம்ம காண்டாவும். ஏன்னா வைல்டு ஜோம்பிஸ், சர்ப்ரைஸ் ஜோம்பிஸ், சோல்ஜர் ஜோம்பிஸ் இந்த எல்லா ஜோம்பிஸ் கூடயுமே அவங்க சண்டை போட்டு அவங்களால அவங்களுக்கு ஈக்குவலா இதுக்கு முன்னாடி நிக்க முடியல. ஆனா இப்ப சால்ட் மேட்டர் தெரிஞ்சதுனால அவங்க நினைச்சாங்கன்னா யார வேணாலும் காலி பண்ணலாம். ஆனா அதுக்கு நான் பயப்பட மாட்டேன்னு ஜெனரல் ஜோம்பிஸ் எல்லாத்தையுமே அனுப்பி விடு, அவங்கள விடக்கூடாதுன்னு காண்டாயி கத்துன்னு கத்துவான். ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் உசாரா அந்த பைரட்ஸுங்களோட சால்ட்ல சிக்காம அவங்கள போட்டு பொழந்து கட்டுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. சரி, இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. மெயினா இந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் ஹேண்டில் பண்றது அந்த அப்சலம் பையன். அந்த அறிவு கட்ட முட்டா பையன் எங்க போனான்னு அவனை வண்டையா திட்டுவான். அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான் தெரியுமா? அதான் கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ண சொன்னானே. அங்க சில பல ஆர்மர்டு ஜோம்பிஸ், சோல்ஜர் ஜோம்பிஸ்னு மெஜாரிட்டியா ஜெனரல் ஜோம்பிஸ் எல்லாருமே இந்த கல்யாணத்துக்கு வந்திருப்பாங்க. சோ இப்படி கல்யாணத்துக்கான வேலைகள்லாம் தடபுடலா அங்க போயிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இங்க ஹாக் பேக்குக்கு கொலை வெறி ஆயிரும். பின்ன இங்க அவனை கல்ல விட்டு அடிச்சுட்டு இருக்காங்க, இவனுக்கு கல்யாணம் கேக்குது. ஐயோ இந்த முட்டா பையில வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கதறுன்னு கதறுவான். ஆனா ஹில்டனு பாஸ் அங்க எல்லாத்தையுமே வெறியேத்துறதுக்காக அப்சலம் ரிசப்ஷனுக்கு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி எல்லாம் 1 மணி நேரத்துக்கு ரெடி பண்ணிருக்காரு. இதனால எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு ஃபயர் வருமா. உடனே ஹாக் பேக்கும் அப்படியா, வெட்டிங் செரிமோனிங்கிறது ஒரு சாதாரண ஃபங்க்ஷன் இல்ல, எல்லாத்துக்குமே லைஃப் டைம்ல அது ஒரு பெரிய மெமரி, நானும் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஆனா குய்யால அதை என்ஜாய் பண்ற நேரமாடா இது அப்படின்னு தொண்டைகளிய கத்திட்டு ஒழுங்கா இந்த செகண்ட் இந்த நிமிஷமே அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ண சொல்லுன்னு கத்துவானா. போய் சொன்னா என்ன ஆகும்னு ஹில்டனுக்கு நல்லாவே தெரியும். அதனால நைசா நானும் ஒரு ஜோம்பி தான் பாஸ், என்னால அப்சலம்ட்ட போயெல்லாம் ஆர்டர் போட முடியாது, அதனால நீங்க தான் என்னவா இருந்தாலும் பாத்துக்கணும். உடனே அவனுக்கு கொல்ல காண்டாவும். ஐயோ உசுர வாங்குறாங்களேன்னு. அப்ப பெரோனா என்ன பண்ணுவா, அவளோட நெகட்டிவ் கோஸ்ட் எல்லாத்தையுமே அனுப்பி விடுவா. இந்த கோஸ்ட நம்மளுக்கு மேல யூஸ் பண்ணா அவங்க வீக் ஆயிருவாங்க. அந்த கேப்ல சோல்ஜர் ஜோம்பிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அலேக்கா நம்மளுக்கு கேப்சர் பண்ணிடலாம்ல. அவங்களுக்கு ஜோம்பிஸோட வீக்னஸ் தெரிஞ்சா மட்டும் என்ன ஆக போகுது, அவங்கள நினைச்செல்லாம் பெருசா கவலைப்பட வேண்டாம், நான் அவங்கள பாத்துக்கிறேன். மிச்சம் இருக்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே போய் மேரியோவை ரெடி பண்ணுங்க, எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்ல. சரி ஓகே நான் ரூமுக்கு போறேன்ட்டு அவ பாட்டுக்கு போவா. குமஷி தான் அவளோட அசிஸ்டன்ட் ஆச்சு, அவனும் பின்னாடியே போயிருவான். இப்படி சப்போர்ட்டா பெரோனா பேசினவனதான் ஹாக் பேக்குக்கு கொஞ்சம் தைரியமே வரும். சும்மாவா, பெரோனா யாரு, கோஸ்டுங்க எல்லாத்துக்குமே பிரின்சஸ், அவகிட்ட இந்த அளவுக்கு ஸ்டஃப் இருக்கத்தானே செய்யணும் அவளை பயங்கரமா பாராட்டுவானா. உடனே சின்ரிக்கு சம காண்டாவும். ஏன் குமஷி கிட்ட எல்லாம் உங்களுக்கு வேற எதுவும் தெரியலையா நீப்பா, அப்படியே பீதியாகி கத்திடுவான். சரி ரைட்டு, இனிமேட்டு எந்த ஒரு பஞ்சாயத்தும் இருக்காதுன்னு சொன்னா அந்த கெக்கோ மோரியா அட போங்கயா, அப்படி இருந்தா ஃபன்னே இருக்காது, அப்படியே ஃப்ரீயா விடும்பானா. உடனே ஹாக் பேக்குக்கு தூக்கி வாரி போடும். அப்படின்னா எங்களுக்கு நீங்க எந்த ஹெல்ப்புமே பண்ண போறது இல்லையான்னு. ஏய் போங்கடா, நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்து அந்த ஓர்ஸ் கூட விளையாண்டுட்டு வர்றேன், உங்க கூட வந்து எங்களுக்கு என்ன கின்ற வேலையா, அந்த மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லி பத்தி விடுவான். ஆனா ஹாக் பேக் ஒரு சின்ன ஹெல்ப் கேட்பான். என்னன்னா இப்ப அந்த அப்சலம் பையன் ரொம்ப பிஸியா இருக்கான்ல, அதனால ஒரு 2 ஜோம்பிஸ் மட்டும் இவன் சொல்றத கேட்கற மாதிரி பண்ண சொல்லுவான். கெக்கோவும் சரி ஓகே உனக்கு எந்த 2 பேர் வேணுமோ பிக் பண்ணிக்க, ஓ இஷ்டம் என்னமோ பண்ணுன உடனே அவனுக்கு செம ஹாப்பி. ஏன்னா அவன் எந்த 2 பேர்த்த அவனுக்கு கீழே கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலான்னு பாக்குறான் தெரியுமா. நம்ம சஞ்சியோட ஷேடோ இருக்கிற அந்த பென்குயின் டாக், அப்புறம் ஜோரோவோட ஷேடோ வச்சிருக்கானே ஜிகோரோ அந்த லூசு பையன், அவங்க 2த்தையும் யூஸ் பண்ணியே எல்லாத்தையும் சமாளிச்சலான்னு ஒரு முடிவு பண்ணி வில்லத்தனமா சிரிச்சு
முடிச்சிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா லூஃபி சும்மா வேற லெவல்ல வெறித்தனமா கத்திக்கிட்டு அங்க இருக்க ஜோம்பிஸ் எல்லாத்தையுமே சும்மா மிரட்டி விடுவான். எங்கடா அந்த கெக்கோ மோரியா, ஒழுங்கா அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க, இல்லன்னா பொல்லந்துருவேன், அண்ட் எவனையா வழியில நிக்காதீங்கன்னு சொல்லி வேகமா ஓடி வருவான். ஆனா ஜோம்பிஸ பார்த்தவன ஓங்கி அவனுக்கு மூஞ்சிலேயே ஒரு மிதிய விட்டு எங்கடா என் சாப்பாடு, எங்க என் சாப்பாடுன்னு சொல்லி எல்லாத்தையுமே அடிச்சு ஏர்ல அப்படியே தெரிய விடுவான். அதே நேரம் நம்ம சஞ்சி யாரா நமிய கடத்தினது, யார் அவளை டிஸ்டர்ப் பண்ணது, ஒழுங்கா சொல்லுங்க, இல்லன்னா பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவேன்னு அவன் ஒரு சைடு ஜோம்பிஸ் எல்லாத்தையுமே வரட்டிட்டு இருப்பான். அதுக்கெல்லாம் வீதியில அப்படியே அலண்டு போய் ஓடுங்க. ஏன்னா மண்டையில தக தகன்னு குளிந்து விட்டு எரிய விட்டு வரானே. அப்படி வந்தவன் வந்த வேகத்துல ஒரே மிதி, அவ்வளவுதான். எல்லாருமே அப்படியே பிளையிங்ல போவாங்க. பிளையிங்ல இவனுக்கு அடிக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே உசோப்புக்கு தெரிஞ்சு போச்சு இவனுக்கு சால்ட்னு ஒண்ணு தேவையே இல்லைன்னு. ஏன்னா மண்டை சூடாகி பழுக கொல்ல கான்ல இருக்கானுங்க. அதனால குறுக்க எவன் வந்தாலும் சரி அடி ஒன்னொன்னு இடி மாதிரி தான் விழும். ஏன்னா ஷாடோவை திருப்பி கொண்டு வரணும்ல, வெறி இருக்கத்தான் செய்யும். இப்ப என்னன்னா லூஃபி, சஞ்சி, உசோப்பு, சாப்பரு கூடவே ரோபின் இவங்க எல்லாருமே டான்ஸ் ஹாலை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. கீழே 2 பேரு ஜோரோ, பிராங்கி வர்றது 2 பேரும் தான். அவனுல கூட யாராலையும் தடுக்க முடியல. அதனால எல்லாருமே பின்வாங்கன்னு சொல்லி விழுந்தடிச்சு ஓடுவாங்க. பிராங்கி ஒரு சைடு கண்டமேனிக்கு சுட்டு தெரிய விடுவான். அவன் அப்படி பயங்கரமா அங்க சுட்டு தள்ளும் போது ஜோரோ என்ன இங்க பூப்பறிச்சுக்கிட்டா இருப்பான். கோக்காமாக்கா கத்திய வச்சு வெட்டு வெட்டுன்னு வெட்டி வீசிட்டு போவான். அவனுக்கு போற வழியில பூரா ஜோம்பிஸ் எல்லாம் அப்படியே செத்து போய் கிடப்பாங்க. ஐ மீன் ஷேடோவை உருவி மொத்தமா காலி பண்ணிட்டானுங்க. இனிமேட்டு அவங்களால அசைய முடியாது, அவ்வளவுதான். ஜோரோக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல, என்னன்னா இவங்க எல்லாருமே பயங்கர வீக்கா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி என்னைய ஏமாத்தி புடிச்சிட்டு போனாங்க, அதைத்தாண்டா என்னால ஏத்துக்கவே முடியலமா. இந்த பிராங்கி உனக்கு ஓகேன்னா சொல்லு, நான் வேணா உன்னைய ப்ரோன்னு கூப்பிடுறேன்பா, ஒரு ஈர வெங்காயமும் வேண்டாம், மூடிட்டு வாடான்னு சொல்லி கத்திட்டே வருவான். இங்க இவங்க 3 பேரும் வேகமா ஓடி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ரோபின் பிரேக் அடிப்பா. ஏமா என்னாச்சு, கால் சுலுக்கிச்சான்னு கேட்டா கொஞ்சம் மேல பாரும்பா. பார்த்தா அந்த கோஸ்ட்டுங்க அதுங்க தான் நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருமே. சோ அதுங்க நீட்டா நம்ம லூஃபி சஞ்சியோட பாடிக்குள்ள அப்படியே பூந்து வெளியே வருமா. அவ்வளவுதான். அவ்வளவு நேரம் வெறியோட சண்டை போட்டவனுக்கு நான் இந்த உலகத்துல பிறந்திருக்கவே கூடாது, நெக்ஸ்ட் டைம் பிறந்தேன்னா கண்டிப்பா கொசுவாதான் பிறக்கணும்பா இவன். சஞ்சி அதுக்கு மேல என்னன்னா அவனோட ஐப்ரோ கொஞ்சம் கேர்ள் அதிகமா இருக்கும்ல, அத சொல்லி நான் ஒரு முட்டாள் ஆயிட்டேன். நான் எல்லாம் இந்த பூமிக்கே பாரம், இங்க இருந்து கிரேவியார்டுக்கு போகணும்னா ரொம்ப ரொம்ப தூரம், மிளகாய கடிச்சா பயங்கர காரம்னு ரைமிங்கும் இல்லாம டைமிங் இல்லாம அவன் பாட்டுக்கு வளர ஆரம்பிச்சிருவான். இங்க இவங்க 2 பேரும் பார்த்துட்டு டே சஞ்சி லூஃபி அது உங்களை மயக்கிருச்சு, சோ கேர்ஃபுல்லா இருங்கன்னு கத்திட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது நம்மளால அந்த ஜோம்பிஸ் எல்லாம் சுத்து போடுங்க. அப்ப ரோபின் என்ன சொல்லுவான், அந்த கோஸ்ட் யார தொடுதோ அவங்க எல்லாத்தையுமே நெகட்டிவா திங்க் பண்ண வச்சிருது, அதாவது தாழ்வு மனப்பான்மையை அதிகம் பண்ணி விட்டுருது. இவங்களால அதை தொடவும் முடியல, ஸ்டாப் பண்ணவும் முடியல. சொல்ல போனா அதுக்கு எகென்ஸ்டா எந்த வெப்பன் யூஸ் ஆகணும் கூட தெரியல. அதனால நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவா. உசோப்புகள்லாம் தூக்கி வாரி போடும். அப்படின்னா இன்னும் நம்மள அவங்க புழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு இங்க லூஃபியும் சஞ்சியும் ஜோம்பிஸ் எல்லாம் புடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம 2 பேர்த்தையுமே புடிச்சாச்சுன்னு சொல்லி ஜாலியா நின்னு ஆட்டம் போட்டுட்டு இருப்பானுங்க. இப்படி ஒரு டமி பீஸ் கிட்ட நம்ம ஆளுங்க மாட்டாங்கன்னா அவங்களால தாங்க முடியுமா? உசோப்பெல்லாம் கொலை காண்டாயி திருப்பி இவங்களை நான் உரதா இல்லன்னு அங்க இருக்க ஜோம்பிஸ் எல்லாத்தையுமே டப்பு டப்பு டப்புன்னு அட்டாக் பண்ணிட்டு அலேக்கா சஞ்சி லூஃபியும் தூக்கிட்டு அங்க இருந்து குடு 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 குடுன்னு ஓடிடுவாங்க. அப்படி ஓடும்போது புலம்பிக்கிட்டே ஓடுவான். நல்ல வேலை அவங்கள மாதிரி நம்ம ஆகல, அப்படி ஆனா கிழிஞ்சிருக்கும். பின்னாடி அவனுங்க விரட்டி வந்துகிட்டே இருப்பானுங்க. ஆஹா வாராயா வாராயா விரட்டி வாராயா, நிக்க கூடாதியா, ஓடியா ஓடியான்னு ஓடிட்டே இருப்பான். உசோப்புக்கு நல்லாவே தெரியும் அந்த ஜோம்பிஸ் கையில மாட்டாம எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும்னு. ஏன்னா இவங்களுக்கு இப்போதைக்கு இருக்கிற நம்பிக்கை அவங்க மட்டும்தான். அதனால முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுவாங்க. ஆனா இப்ப என்ன ஒரு பஞ்சாயத்துன்னா அந்த ஜோம்பிஸால இவங்களை பிடிக்க முடியாது, அதெல்லாம் ஓகே, ஏன்னா வேகமா ஓடிடுவாங்க. ஆனா அந்த நெகட்டிவ் ஜோம்பி அப்படி இல்ல, அதால எவ்வளவு வேகமா வேணாலும் வந்து நம்ம ஆளுகளை பிடிக்க முடியும். சோ அதை நினைச்சுதான் வீதியிலேயே ஓடுவாங்க. இங்க ஒரு மேல ஏறி போய் மொத்த ஷிப்பையுமே பார்த்தான்ல, அது அவனுக்கு பிடிச்சு போச்சு. சோ இந்த ஷிப்பை அவனோட ஷிப்னு முடிவே பண்ணி செயல் பண்ண கிளம்பலான்னு சொல்லிட்டு அங்க இருக்க பில்டிங்ல வந்து லேண்ட் ஆவான். அவ்வளவுதான், அந்த இடம் சுக்கலா உடஞ்சு தெரிக்கும். அங்கதான் கரெக்டா இவங்க 5 பேரும் ஓடி வந்துட்டு இருந்தாங்க. அந்த ஊர் மிதிச்சதுல அந்த இடமே கந்தரகோலமாயி அத்தனை பேருமே தெரிச்சிருவாங்க. என்ன இவங்க இருந்தது ஒரு ஹைட்டான இடம், அந்த இடத்துல அந்த ஊர் வந்து குதிச்சனால மொத்த இடமுமே கொலாப்ஸ் ஆகி மேல இருந்து பேன்னு கத்திக்கிட்டே கீழே விழுவாங்க. ரோபினும் சாப்பர் தப்பிச்சிட்டாங்க. ஆனா உசோப்பும் சஞ்சியும் தான் மேல இருந்து கீழே விழுந்துருவாங்க. உடனே சாப்பர்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு இப்படி நடக்கும்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையாமா. அப்ப லூஃபி எந்திரிச்சு பார்த்துட்டு என்னங்கடா இது, இங்க இருந்த படிக்கட்டு எதையுமே காணோம், என்ன ஆச்சு, ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு எதுவுமே தெரியாத மாதிரியே கேட்பான். ஆக்சுவலா அந்த பேய் வந்து பண்ண வேலையில நம்மளால கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிட்டான் போல. இப்ப என்ன பஞ்சாயத்துனா உசோப்பு சஞ்சி கூடவே கொஞ்சம் சோல்ஜர் ஜோம்பிஸ் இவங்க எல்லாருமே மேல இருந்து விழுந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அடி பலமா தான் இருக்கும்னு சொல்லி வாய மூடல, பார்த்தா கீழே தலையில வந்து விழுந்திருப்பானுங்க. அங்கதானே பிராங்கியும் ஜோரோவும் இருக்காங்க. அவனுங்க வழக்கம் போல எல்லா ஜோம்பிஸையுமே காலி பண்ணிட்டு சும்மா கெத்தா போஸ் எல்லாம் கொடுப்பானுங்க. பின்னாடி இருக்க சஞ்சி உசோப்போட போஸ் தான் சரியில்லை. சரி ரைட் இவங்க கிளம்பலான்னு பார்த்தா ஆப்போசிட்ல பெரிய செவுரு மாதிரி ஒண்ணு இருக்கும். அதை பார்த்து பேசிட்டு இருக்கும் போதே இங்க இவனு 2 பேரும் எந்திரிச்சிருவானுங்க. நல்ல வேலை உசுருக்கு எந்த சேதாரமும் இல்ல. அதே நேரம் நம்ம ஜோரோ கத்திய வச்சு குத்துன்னு குத்தி பாப்பான். அது ஸ்டோன் மாதிரி இல்ல, அப்படியே பிதுக்குன்னு உள்ள போகும். அப்புறம் பிராங்கி என்னடா இது திடீர்னு கல்லு மாதிரி வந்து கிடக்குது, குத்துனா அப்படியே ரப்பர் மாதிரி உள்ள போயிட்டு வருது, விடமாட்டேன்னு சொல்லி கண்டமேனிக்கு சுடுவான். அதுல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட ஆகல. அப்போ உசோப்போட மூஞ்ச பாக்கணுமே, டேய் மென்டல் பைலா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அப்படியே நடுநடுங்கி போய் கேட்பான். ஏன்டா என்னாச்சு, முன்னாடி ஒரு செவுரு திடீர்னு வந்துருச்சு,
வச்சு அதை உடைச்சிட்டு அந்த பக்கம் போறதுக்காக பாத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்களா. உசோப்பு வண்ட வண்டியா திட்டுவான், போடா விளக்கென்ன இது ஒண்ணு செவுரு இல்ல, லூஃபியோட ஷேடோ வச்சிருக்க ஜோம்பின்னு கத்துவான். எது லூஃபியோட ஜோம்பியான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படியே பயங்கர டெரரா லுக்கு விடும். அவ்வளவுதான், எல்லாருமே பார்த்துட்டு பயங்கரமா பீதி ஆயிருவாங்க, இதுதான் லூஃபியோட ஜோம்பியான்னு. அந்த டைம் அந்த ஓர் பயங்கர டெரரா லுக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.